அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் க்ரௌன் பாரடைஸ். எப்போதும் போல் செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி வாழைக்காய் வறுவல் செஞ்சு பாருங்கள். சும்மா அசத்தலான டேஸ்ட்டாக இருக்கும். அதை விட முக்கியமாக நைட்டு வரைக்கும் நல்ல கிறிஸ்பினஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் 2 வாழைக்காய் எடுத்திருக்கேன். வாழைக்காயை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதில் தோலை எல்லாத்தையும் எடுத்துடலாம். நான் நீட்ட வாக்கில் கட் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட் பண்ணிக்கோங்க. ஆனால் ரொம்ப மொத்தமாக இல்லாமல் மெலிசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. நான் நல்லா ஃபுல் லென்த்துக்கே கட் பண்ணிவிட்டு அதை 2ஆக ஸ்லைஸ் போட்டு நல்லா நீட்டாக நான் கட் பண்ணிக்கிட்டேன். இப்போ இது கூட மசாலாலாம் சேர்த்துடலாம். நல்லா காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு இன்னும் கலர்ஃபுல்லாக வேணும்னா காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சோண்டு கறி மசாலா, அப்புறம் உப்பு தேவைக்கு ஏற்ப கொஞ்சோண்டு நான் பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். பெருங்காயத்தூள் வேணாண்டா நீங்கள் பூண்டு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா வாழைக்காயில் இருக்கிற அந்த ஈரப்பதத்துக்கே நம்ம நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்னும் உங்களுக்கு மாவு ஒட்டாமல் இருந்துச்சுன்னா லைட்டாக தண்ணி தெளித்து இந்த மாதிரி பரட்டி எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாமே உங்களுக்கு வாழைக்காயில் இந்த மாதிரி ஒட்டிக்கும். அதுக்கப்புறம் நல்லா ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். டீப் ஃப்ரை பண்ணிடாதீங்க. இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணுங்கள். ரொம்ப திருப்பி போடாமல் அது கொஞ்சம் வெந்து நல்லா செட் ஆனதுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா நல்ல கிறிஸ்பியாக எம்மியாக இருக்கும். ஃபைனலாக கருவேப்பிலையை நீங்கள் எண்ணெயில் போட்டு அதையும் ஃப்ரை பண்ணி எடுத்திங்கன்னா ரொம்ப அருமையான டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கொடுத்தா கூட மதியான டைமில் நல்ல கிறிஸ்பினஸாக இருக்கும். காலையில் செஞ்சால் கூட நைட்டு வரைக்கும் உங்களுக்கு நல்ல கிறிஸ்பினஸாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதுமே ஒரே மாதிரி செய்யாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு அசத்துங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறத மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.